வணக்கம். அருளுடைமை அதிகாரத்தின் 9வது குறளை நாம் காணலாம். இந்த அதிகாரம் முழுவதுமே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இரக்க சுபாவமும் கருணை உள்ளமும் அன்பும் பிற உயிர்களிடத்தில் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த பொருளாக கருதப்படுகிறது, செல்வமாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறார். இப்போ 9வது குறளில் என்னன்னு பார்க்கலாம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். நிறைய இடங்களில் பார்க்குறோம், பெரிய செல்வந்தர்கள் என்ன செய்கிறாங்க? அன்னதானம் பண்ணுறேன், மற்றவர்களுக்கு உடைகளை வழங்குகிறேன், திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செல்வந்தர்கள், மிகச்சிறந்த செல்வந்தர்கள் அந்த மாதிரி ஒரு அறச்செயல்களை செய்து வருகிறார்கள். நாமும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அவர்கள் எந்த காரணத்திற்காக செய்கிறார்கள்? தன்னிடம் பொருள் இருக்கிறது, மற்றவர்களிடம் இல்லை, அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று செய்கிறார்களா என்பதை நாம் உற்று நோக்குதல் வேண்டும் இல்லையா? உண்மையான அருள் இருப்பவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள். விளம்பரத்திற்காக செய்பவர்கள் காலப்போக்கில் அந்த செயலை மறந்து விடுவார்கள். இதுவும் உண்மை. அதை தான் நான் சொன்னேன். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால். தெருளாதான் சொன்னால் என்ன அர்த்தம்? சுத்தமாக படிப்பறிவு இல்லாதவன், அப்படியே இல்லைன்னா அறிவு என்ற ஆற்றல் குறைந்தவன், அறிவாற்றல் குறைந்தவன். அவன் ஒரு புத்தகத்தை படித்தால் அதனுடைய உண்மையான பொருளை அவனால் கண்டறிய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது ஏதோ புரிஞ்ச மாதிரி அவன் நமக்கு நடித்துத்தான் காட்ட முடியும். அதுபோல அறச்செயல்களையே செய்யாதவன் விளம்பரத்திற்காக செய்கிறான் அல்லவா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், விளம்பரத்திற்காக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்காக அறச்செயல்களை செய்வது போன்று பாசாங்கு செய்கிறது. அந்த மாதிரி ஒரு பொய்யான கருணையை காட்டுபவர்கள், அதை நல்ல நம்ம உற்று பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, படிக்க அறிவில்லாதவன் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய புத்தகங்களை படித்து அந்த பொருளை உணர்ந்து கொள்வது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் அதனுடைய பொருள். ஒரு உண்மையான நல்ல நூலை படித்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவாற்றல் இல்லாதவன் அதனை புரிந்து கொண்டால் போல நடித்தால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் விளம்பரத்திற்காக தன்னுடைய பெயரை வெளிக்கொண்டுவதற்காக, அதே போல கருணை இருப்பது போல காட்டுகிறார்கள் அல்லவா? மக்களுக்கு பசியாற்றுதலுக்காகவோ அல்லது உடைகளாகவோ அல்லது வேறு விதமாகவோ உதவிகளை செய்கிறோம் என்று பெரிய பேனர் போட்டு செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்கிறது எதற்கு சமம்? படிப்பில்லாதவன் படித்த மிகுந்த பொருளை அறிந்து கொண்டது போல ஒரு தோற்றத்தை, பாவ்லான்னு சொல்கிறோம்ல, காட்டுதில்ல, அந்த மாதிரி. அது பொய் தோற்றம். அப்படி செய்யாதீர்கள் என்று வள்ளுவர் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாளை காணலாம்.